Hello children, exercise 5.1 fifth sum geometry. One angle of linear pair is a right angle. What can you say about the other angle? Okay, then questions. One angle of linear pair. ஸோ உங்களுக்கு லீனியர் பேர் ஆங்கிள்ஸ் பற்றி அட்ஜசன்ட் ஆங்கிள்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ லீனியர் பேர் ஆங்கிள்னால் எப்படி இருக்கும் முதல்ல அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். லீனியர் பேர் ஆங்கிள்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே ஏதாவது ஒரு ஆங்கிள்ஸ் இருந்தால் அந்த ஆங்கிளுக்கு பேர் காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும். ஸோ அதனுடைய ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்கணும். ஸோ அதனுடைய ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்கணும்? டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருந்தால் அதுக்கு வந்து லீனியர் பேர் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்கேன்னா ஒன் ஆஃப் த லீனியர் பேர் ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும், இப்படி பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இது ரைட் ஆங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள்னால் இது எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வாட் கேன் யூ சே அபவுட் த அதர் ஆங்கிள்ஸ். கொஸ்டின் புரிஞ்சிச்சா பாருங்கள். லீனியர் பேர் ஆங்கிள்னால் சம் ஆஃப் த ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வந்தால் அந்த ஆங்கிளுக்கு பேர் லீனியர் பேர் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள்னால் அது 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ தெரியாது, எக்ஸ். அப்புறம் நான் என்ன சொன்னேன், சம் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 90 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி, 180 டிகிரி. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 90 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 90 டிகிரி. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் செப்பரேஷன் பண்ண தெரியும் உங்களுக்கு. இதில் செப்பரேஷன் பண்ணினா ஆன்சர் என்ன வரும், 90. ஸோ அப்போது அனதர் ஆங்கிள் இஸ் என்னவாக இருக்கும், அதர் ஆங்கிள் எவ்வளோ, 90 டிகிரி. புரியுதா பாருங்கள். அப்போ லீனியர் பேர்னால் உங்களுக்கு தெரியணும் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த சம்ஸ் போட முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 angles at a point or இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுக்காம ரேஷியோவில் 1:4:7. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆங்கிள்? இப்போ என்ன கொஸ்டின்னு, 3 angles at a point. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு 3 angles. சப்போஸ் இங்கே இது ஒரு லைன், இது 1, இதோ 1 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஆங்கிள்ஸ், இந்த ஆங்கிள்ஸில் 1, இந்த ஆங்கிள்ஸ் 4. ரேஷியோவில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா அது எவ்வளோன்னு தெரியாது, அதனால் பட் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். 4x 3x, இந்த ஆங்கிள் வந்து 7x. கொஸ்டின் புரியுதா பாருங்கள். இஃப் 3 angles at a point, இது ஒரு பாயிண்ட்டு, 3 angles, இங்கே ஒரு ஆங்கிள்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஆங்கிள். அது வந்து இதில் கொடுக்காம ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன எடுத்துருக்கேன்னா 1x 4x 7x. ஸோ ஒரு பாயிண்டில் ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். எவ்வளோ ஆங்கிள்ஸ் தெரியுமா, 360 டிகிரி. எவ்வளோ ஆங்கிள்ஸ், 360 டிகிரிஸ். அப்போது சம் ஆஃப் தீஸ் 3 angles ஈக்குவல் டு எவ்வளோ போடணும், 360. இங்கே எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 180 போட்டோமோ பாயிண்ட்டுக்கு வந்து டோட்டல் டிகிரி வந்து 360. தேர்ஃபோர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1x 4x ப்ளஸ் 7x ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி மொத்தம் உங்களுக்கு, 360. ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 11 12x ஈக்குவல் டு 360. தேர்ஃபோர் x ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 12. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி போடணும். கேன்சல் பண்ண தெரியலன்னா டிவைட் பண்ணி போடுங்க. இப்படி டிவைட் பண்ணி 360 0 12 டேபிள்ஸ் தெரியணும். 12 3s are
36, 0, 30. Therefore, x equal to 30. ஸோ நம்ம ஒரு வேல்யூ, ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஃபஸ்ட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பாருங்கள் 1x ஈக்குவல் டு 30 இன்ட்டு 1, அப்போது 30 டிகிரி. அடுத்தது 4x, அப்போது 4 இன்ட்டு 30 டிகிரி. ஏன் 30 போடுறோம், இங்கே நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை 30 போடணும். அப்போ போனீங்கன்னா 120 டிகிரி. அடுத்தது 7x, 7 இன்ட்டு 30, 210. ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்ஸும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த என்ன தெரியணும்னா, பாயிண்ட்டுக்கு வந்து டோட்டல் ஆங்கிள்ஸ் வந்து 360 உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ இந்த சம் போட்டுட்டு 360 போட்டு போகணும். வெரி சிம்பிள் சம்ஸ், ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் போட முடியும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? There are 6 angles. Seventh sum. There are 6 angles at a point. One of them is 45. The other 5 angles are equal. Find all 5 angles. இல்லை லாஸ்ட்டு சம் மாதிரியே தான், பட் இதில் என்னென்னா there are 6 angles கொடுத்துருக்காங்க. அப்போ இது 1, மொத்தம் 6 angles போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6. பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. அப்போ இந்த ஒரு ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள்ஸ் வந்து 45 டிகிரி. தி அதர் 5 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்புறம் ஒரு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்ற 5 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல்னால் எனக்கு தெரியாது இல்லை, பட் அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல், அதனால் இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ். புரியுதா? லாஸ்ட்டு சம் மாதிரியே தான். ஸோ நான் என்ன சொன்னேன், ஆங்கிள்ஸ் இன் எ பாயிண்ட் இஸ் எவ்வளோ டிகிரி உங்களுக்கு 360 டிகிரி. அப்போ டோட்டல் டிகிரி எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு 360. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 45 ப்ளஸ் எத்தனை எக்ஸ் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ போடணும், பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிகிரி சொன்னேன் நான் உங்களுக்கு 360. Therefore 45 எத்தனை எக்ஸ் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5. 5x equal to 360. Therefore 5x equal to 360 minus 45. இது ப்ளஸ் 45 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 45. சப்ராக்ஷன் தெரியும். 360 45 borrow பண்ணுங்கள். 5 10 5 1 315. Therefore x equal to 315. 5x equal to, therefore x equal to 315. இந்த ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா டிவைடட் பை 5. ஸோ எல்லாருக்கும் டிவைட் தெரியும். 5 6 5s are 30, பேலன்ஸ் 1 5 3 5s are 15 equal to 0. therefore இதை டிவைட் பண்ணினா x equal to 63 டிகிரி. அப்போ ஒவ்வொரு டிகிரியும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 63 இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நம்ம இது வந்து 45, பேலன்ஸ் இருக்குது எல்லாமே 63 63 63 63 63. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சம்ஸு. நீங்கள் 2 பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் லீனியர் பேர். லீனியர் பேரில் வந்து சம் ஆஃப் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாயிண்ட் எ பாயிண்ட் இந்த ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா சம்ஸ் ஈஸியாக போடும். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வரும். தேங்க்யூ சில்ட்ரன்.